வெல்கம் டு உன் கதை சேனல். ஒரு ஊரில் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார். அவருக்கு வேட்டையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவர் ஆயுதங்களுடன் கொடிய மிருகங்களை வேட்டையாடி விட்டு நகருக்கு எல்லையோரமாக இருக்கிற கோயில் மரத்தில் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறாரு. திடீர்னு எங்கிருந்து ஒரு கல் மன்னரை காயப்படுத்துது. மன்னரோட தூக்கம் கலைஞ்சிருது. காவலாளிகள் நாலாபுரமும் தேடி நடுத்தர வயது பெண்ணை அழைச்சிட்டு வந்து மன்னர் முன்னாடி நிறுத்துறாங்க. மன்னர் அந்த பெண்ணை ஏமா என் மேலே கல்லெறிஞ்ச என்னை காயப்படுத்துறேன்னு அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாரு. அதற்கு அந்த பெண் மன்னரை பார்த்து, மன்னரே, நான் வெறும் விறகு வெட்டி அதை நம்ம நாட்டில் விலைக்கு விற்று என் குழந்தைய காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வர வழியில் அந்த மரத்தில் பழங்களை பார்த்தேன், என் குழந்தை ஞாபகம் வந்தது, அதனால் கல் எடுத்து அந்த பழத்தை அடிக்க பார்த்தா உங்கள் மேலே பட்டு காயமாயிடுச்சு, சரி என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க. அரசர் அந்த பெண்ணுக்கு, நீ செய்த தவறுன்னு நீ மன்னிப்பு கேட்குற, அது உன் பண்பு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசுக்களையும் கை செலவுக்கு பணத்தையும் கொடுக்க சொல்லி ஆணையிட்டாரு அரசர். சுற்றி இந்த காவலாளிகள்லாம், உங்களை கல்லால் அடித்தவங்களுக்கு எதுக்கு நீங்கள் பரிசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியந்து கேட்குறாங்க. பழங்களை பறிக்க தான் அவள் கல்லால் அடித்தா, அது தவறுதலாக என் மேலே பட்டுருச்சு. அவள் செஞ்ச தப்புக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டா. அது மட்டும் இல்லாமல் அவள் பிள்ளையோட பசியை தீர்க்க தான் மரத்து மேலே கல் அடித்தா. அது அவள் கடமை தானே, அவள் பிள்ளைக்காக அதை செஞ்சா. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டோட குடிமகன் அதனால தான் பரிசு கொடுத்தேன். ராஜாவோட செயலை கண்டு காவலர்கள் பெருமிதம் கொண்டனர். செய்த தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்பது சிறந்த குணமாகும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.